மைடியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ரிசல்ட் எப்போ தான் வரப்போகுது? ஏன்னா நாளானிக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ May 1 வரை ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்தலாம்ப்பா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, லைக் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ வீடியோ எண்ணில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி ஆப் இருக்குது, அதை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே பண்ணிடுவீங்க நம்புறேன். ஓகேப்பா, May 1 ரிசல்ட். ஃபர்ஸ்ட் வீக்னா எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் வீக்னா ஐ திங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ முடியுது? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். நீங்கள் சாட்டர்டேவா? ஸோ அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் வந்துடும். ஸோ May 9, May 8, May 7. ஏன்னா நாளான்னைக்கு உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட். ஓகேவா? திங்காம இந்த நிலமையில் ரிசல்ட் எங்களுக்கு எப்போ அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் May 5 இல்லை May 4 ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி 10th ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? எலெக்ஷன் கவுண்ட் பண்ணால் ஓட் கவுண்டிங் அது பக்கம் நடந்துகிட்ருக்கும். அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் கவுண்ட் பண்ணி ஈவினிங் தான் ரிசல்ட் வரும். பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ரிசல்ட் வெளியிட்டேன்னா ஈஸியாக ரிசல்ட் வெளியிட்டுலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ May 4 கூட உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் சற்று இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ எப்போ ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு சொல்லி காத்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு அப்டேட்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா சப்போஸ் May 4 ரிலீஸ் ஆகலைன்னா May 5, May 6 இந்த மாதிரி டேட்டை உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? 12th பொறுத்த வரைக்கும் May 8ன்னு சொல்லியிருக்காங்க. பட் 10th பொறுத்த வரைக்கும் May 1 வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸாக எதுவுமே சொல்லலாம். பார்த்தா இங்கே பிரச்சனையாக இருக்குது. எப்போயுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் டேட் இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தாண்டிடுச்சு. அவ்வளோதான், May 2 வந்துருச்சு. இன்னமும் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் ரிசல்ட் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நாம் பாட்டுக்கு டக்குன்னு அதை நினச்சி இது ஃபீல் பண்ணாமல் நாம் பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். பட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதனால தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நர்வஸ்னஸாக இருக்குது. எப்போ ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் எப்போ ரிசல்ட் வெளியாகுதுன்ட்டு. கண்டிப்பாக நாளைக்கு சண்டேவா, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் போட ட்ரை பண்ணுறேன். அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா, ஆஃபீஸ் அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் வரலினா நான் போட முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் நமக்கு இப்போதைக்கு கிடச்ச தகவல்ப்பா. ஸோ வரலாம் பேச விரும்பல, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட்ஸ் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மெயின் மார்க் அப்படியே பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. போனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மெயின் மார்க்கை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே போல் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஆஃபீஸில் அப்டேட்டாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? ஆஃபீஷியல் ஆப் தான் அது. ஸோ அந்த ஆப் நான் அப்படியே இப்போ சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கான ஆப் லிங்க் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு நான் இப்போ காட்டுற பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? TN போர்ட் ரிசல்ட்ஸ் 2026 அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பை வருது தெரியுமா, பச்சை கலர் இருக்குது தெரியுமா? ஸோ இதுதான் அது. ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆப் லிங்க் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கிளிக் பண்ணியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் ரேட்டிங்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அஃபீஷியல் ரிசல்ட் வந்துட்டால் இந்த ஆப்லேயே உங்களுக்கு அஃபீஷியல் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு 10th or 12th அந்த ஆப்பு ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுவாங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்கள் பப்ளிக் மெயின் மார்க்காக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.